சக்தி. நிர்குண பிரம்மம் என்பது விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதது. நிர்குண பிரம்மம் அதன் இயல்பில் இருந்து மாறி குணம் கொண்டதாக திகழ்வதும் உண்டு. பரம்பொருள் அவதாரமாக வரும்போது குணத்துடன் சம்பந்தப்படுகிறது. விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை எல்லா குணங்களையும் அவதார காலத்தில் பரம்பொருள் தன் குணங்களாக கொள்கிறது. மரவழி சார்ந்த துரியோதனாதிகளை வேண்டாது ஒதுக்குகிறது. அறவழி சார்ந்த பாண்டவர்களை விரும்புகிறது. கொள்வதும் நானே கொல்லப்படுவதும் நானே என்று சாட்சி மாத்திரையாய் நின்ற பரம்பொருள் சுக்ரீவன் கொல்லப்பட்டு விடுவானோ என்று மறைந்திருந்தாவது வாலியை தாக்குகிறது. ஈண்டு நிர்குணனாய் சாட்சி மாத்திரையாய் நிற்கவில்லை. மாறாக குணம் கொண்டு அற உருவமாக அவதாரமாக நிற்கிறது. அருள் திரு அடிகளாரை அவதார நாயகன் என்கிறோம். மறைஞ்சாலா மாண்புடையார் என்கிறோம். அந்த நிர்குண பிரம்மம் சாட்சியாய் மட்டுமே நிற்காது. குணம் சார்ந்து நடத்திய அற்புதத்திலும் அற்புதம். அதிலிருந்து அடிகளார் அவர்கள் குணம் சார்ந்த குறை தீர்க்கும் அறத்தின் நாயகன் என அறிவோம். அன்னையின் தொண்டர் ஒருவர் அம்மாவிடம் வந்த பிறகும் பொருளாதார ரீதியாக எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று கவலைப்பட்டார். அவர் குடும்பத்தில் வந்த உயிர் ஆபத்துக்களையெல்லாம் நீக்கி உயிரை காப்பாற்றி கொடுத்தாள் அன்னை. ஆயினும் பொருளாதார ரீதியில் நமக்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லையே என்பது அவர் கவலை. ஒரு நாள் அம்மா அருள்வாக்கில் கூறினாள், மகனே, காசு பணம் கூடுவது முன்னேற்றம் அல்ல. விஞ்ஞான வசதிகளை பெருக்கிக் கொள்வது முன்னேற்றம் அல்ல. மனத்தையும் புலன்களையும் அடக்கி என்றைக்கு என்னிடம் வந்து சேர்கிறாயோ அதுதான் முன்னேற்றம். மற்ற எதுவுமே முன்னேற்றம் இல்லை என்றால். ஆன்ம முன்னேற்றத்திற்கான 7 படிகள். முதல் படி கடவுளுக்கு தொண்டு செய்வதாகும். இந்த நிலையில் தொண்டு செய்ய செய்ய ஆன்ம விழிப்பு ஏற்படும். பாவம் செய்வதற்கு பயப்படுகிற மனநிலை உண்டாகும். தொண்டிற்கு அடுத்த படிநிலை பக்தி. தொண்டு முதிர முதிர இறைவனிடம் தூய்மையான பக்தி ஏற்படும். கடவுளை பற்றியே சதா சர்வமும் நினைப்பு வந்தபடி இருக்கும். கடவுள் பேச்சு, கடவுள் நினைப்பு இவை தவிர வேறு எதிலும் நாட்டம் செல்லாது. மூன்றாவது படி துறவு மனப்பான்மை. இந்நிலையில் ஆன்மாவை சுற்றி படர்ந்த மன அழுக்குகள் நீங்கிவிடும். புலன் இன்ப நாட்டங்களில் இருந்து ஆன்மா விடுவித்துக் கொள்கிறது. கடவுளை நோக்கியே பயணம் செய்வான். எல்லா உயிரிலும் கடவுள் இருப்பதை அவன் உணர்கிற நிலைக்கு வருவான். 4ஆம் படியில் ஞானம் வர தலைப்படும். தன்னை சுற்றியுள்ள எல்லா பொருள்களிடமும் இறைவன் இருப்பதையும் கடவுளின் அற்புத குணங்களையும் சிந்தித்தபடி இருப்பான். ஞானியின் இதயம் மூலமாகவே கடவுள் செயல்படுவார். 5ஆம் படியில் இருக்கும்போது கடவுள் பெயரை கேட்ட அளவிலும் தியானம் செய்யும் போதும் பரவச நிலை உண்டாகும். கடவுளிடம் நேரடியாக தொடர்பு கொள்வதும் கடவுளோடு ஒன்றுபடுவது போல அனுபவம் கிடைக்கும். 6ஆம் படியில் அவனது ஆன்மா ஒளிவிட்டு பிரகாசிக்கும். ஒளியுடன் விளங்குவது கடவுளின் உண்மை இயல்பு. 7ஆவது படிக்கு உயர்ந்து வந்தவன் கடவுளை நேருக்கு நேர் பார்க்கலாம். எதை செய்தாலும் இவன் திருப்தி அடைவான். இவன் எதை செய்தாலும் அதனை ஏற்று கடவுளும் திருப்தி அடைவார். இந்த 7 படிகளில் நாம் எந்த படியில் இருக்கிறோம் என்று அவரவரும் நமக்குள் சோதனை நடத்தி பார்த்து கொள்ள வேண்டியதுதான். ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள். கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது. கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது.
சக்தி யுகமாக மாற வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.